பொய்ச்சாட்சி. பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். பொய்ச்சாட்சி எப்போதுமே ஆபத்தானது. பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் இருந்து தண்டனை வரும். பிறருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லும் போது அது பிறரை வெகுவாய் பாதிக்கும். பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கு ஒப்பானவன். தண்டாயுதத்தினால் ஒருவனுடைய தலையை அடிக்கும்போது தலையில் உள்ள மூளை சிதறி போகும். பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள் தெளிந்த புத்தி இல்லாமல் மூளை கோளாறு உள்ளவர்கள் போல பேசுவார்கள். தண்டாயுதத்திற்கு விரோதமாக வேலி அடைக்க முடியாது. அதுபோலவே பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லுகிறவனுடைய நாவை கட்டுப்படுத்தவும் முடியாது. பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன் கட்கத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான். கட்கம் என்பது ஒருவிதமான பட்டயம். இதனால் கைகளுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை தாக்கி சேதப்படுத்துவார்கள். பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். அம்பு தூரத்தில் உள்ளவனையும் காயப்படுத்தும். இவற்றைப் போலவே பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன் தனக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கும் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தீங்கு செய்கிறான். அவர்களுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லி அவர்களை காயப்படுத்துகிறான். நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும். நம்முடைய நாவு நமக்கு கட்டுப்பட்டு உண்மை பேச வேண்டும். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறைச் செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 120 2 முதல் 4 வரை.